என்னுடைய பேர் தினேஷ், திருநெல்வேலி மாவட்டம் சிவசுப்பிரமணியபுரம். நான் இந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டது நோக்கம் ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏற்கனவே எனக்கு ஆன்மீக பேச்சாளர் என்கிற ஒரு அடைமொழியை தந்தவர் திரு தனசேகரன் சார் தான். அந்த சார் ஒரு வகுப்பு நடத்துறாங்கன்னா அதுல நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்தேன். ஏகப்பட்ட பணி சுமையிலும் ஏகப்பட்ட அந்த நெருக்கடியிலும் நான் வந்தேன். ஏற்கனவே என்னுடைய சின்ன சின்ன பயத்தை போக்கிய தனசேகரன் சார் ஒரு மேடை பேச்சாளர்னா இப்படித்தான் நிற்கணும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆட்டமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆக நம்முடைய பயம் அப்படியே நீங்கியது. அடுத்த ஒரு ஆன்மீக பேச்சாளர்களுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, அது எத்தனை மணி நேரத்துக்குள்ள முடிச்சா அந்த வந்திருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, அந்த நபர்களுக்கும் நாம எப்படி, அதாவது நம்ம அவங்கள பார்த்து எப்படி எல்லாம் பேசணும், அதுக்கடுத்தால நமக்குன்னு ஒரு தனித்துவம் எப்படி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தைகள் எல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் விட என் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா பேஸ்புக்ல லைவ் போடுங்கண்ணே அப்படிம்பாங்க. இங்க வந்திருக்கிற நண்பர்களும் எல்லாரும் சொன்னாங்க பேஸ்புக்ல லைவ் போடணும். ஆனா சார் இப்போ கட்டாயப்படுத்தி சொன்னாங்க, ஏய் கண்டிப்பா லைவ் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. நான் போய் தனியா நின்று போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்து, இப்போ அந்த பதட்டமும் இருக்கு இல்ல, அந்த பதட்டமும் இல்ல. இனி பேஸ்புக் லைவ்ல போடுவேன். நிறைய விஷயங்கள் சார்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அத எனக்கு கடவுள் தந்த ஒரு வரப்பிரசாதம். என் நண்பனும் நானும் ஒரு மீட்டிங், ஜூம் மீட்டிங்ல நண்பன் பார்த்துட்டு இருந்து சொன்னா, என்னன்னே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்றீங்க, உங்களுக்கு கடவுளே நேரே வந்திருக்கிற மாதிரி அவ்வளவு பொக்கிச கருத்துக்கள்லாம் உள்ள கிடக்குனே. நான் மட்டும் எனக்கு வெளிநாட்டுக்கு நாளைக்கு போக வேண்டியது இருக்குது, இல்லைன்னா நானும் கூடவே வந்திருப்பேன். உண்மையிலே சொன்னாங்க. அவனுக்கு அந்த பேச்சு மூலமாங்கிறத விட அந்த அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணுங்க பண்ணுனா கண்டிப்பா உங்களை உயர்ந்த இடத்துக்கு அவங்களால கொண்டு போக முடியும். இது உங்க பேச்சுக்கலையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணுனா வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு நான் ஷூ மாட்டினது கொண்டு, ஷர்ட் மாட்டினது கொண்டு சார் தந்த ஒரு ஆலோசனை தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.